வரக்கூடிய செய்தி, தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டே ஆன் சென்டென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படல. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை திரு பொன்முடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தண்டனை, இந்த சென்டென்சிங் ஆனது 30 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நம் செய்தி அறிகின்றோம். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்ததனால அவர் எம்எல்ஏ தகுதியை இழந்தார். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் எம்எல்ஏ தகுதியை இழந்தார் அப்படிங்கிறது தான் புரிதல் ஏற்படுகிறது. இன்னும் நம்ம கிளாரிட்டியை சட்ட வல்லுநர்கள், நமது செய்தியாளர்கள் மூலமாக கேட்டு பெறுவோம். திரு பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை என்ற தகவல் வந்திருக்கிறது. இதுதான் தீர்ப்பு பற்றிய முதற்கட்ட விவரம். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 30 நாட்கள் நிறுத்தி வைப்பு என்பது இப்போ நமக்கு வரக்கூடிய செய்தி. மேலும் விவரங்களை, மேலும் கிளாரிஃபிகேஷனை பெறுவோம். பாஸ்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாஸ்கர், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி தண்டனை விவரங்களுடைய விளைவு என்ன? எம்எல்ஏ பதவியை அவர் இழக்கிறார் என்பதா, அவருடைய தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் முதற்கட்ட தகவல்கள் வருகிறது. we'll await more details. பாஸ்கர், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விவரங்கள். நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு விவரங்கள் அனைத்துமே சட்டப்பேரவை செயலகத்துக்கு. சட்டப்பேரவை செயலகம் என்பது இந்த வழக்குல தண்டனை பெற்றிருக்கிறார், இதன் காரணமாக தகுதி இழக்கிறார். ஆடியோ சரியா இல்ல. while we clear that, 30 நாட்கள் முடிந்த பிறகு, 30 நாட்கள் அவருக்கு, அதாவது 1 மாதம் அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 30 நாட்கள் முடிந்த பிறகு விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராக சரணடையத்துக்கு உத்தரவு என்றும் நமக்கு தகவல் வருகிறது. மேலும் விவரங்களை கேட்டு பெறுவோம். பாஸ்கர், பிரகாஷ் மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார். இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு விவரங்கள் என்ன பிரகாஷ்? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக திரு பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த வழக்கு தற்போது தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலா 50 லட்சம் அபராதம். திரு பொன்முடி, திருமதி விசாலாட்சி இருவருக்கும் தலா 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக இந்த தண்டனை காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 1 மாத காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 30 நாட்கள் முடிந்த பிறகு விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடையவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த 30 நாட்களுக்குள்ள அவர் மேல்முறையீடு செய்வதற்கான அந்த கால அவகாசமாக நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவர் திரு பொன்முடி அவருடைய எம்எல்ஏ தகுதியை இழந்திருப்பதாக தெரிகிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அவர் சிறை தண்டனை வழங்கப்பட்டாலே அவர் அவருடைய எம்எல்ஏ பதவியை இழக்கிறார். அந்த அடிப்படையில திரு பொன்முடி அவருடைய எம்எல்ஏ பதவியை இழந்திருக்கிறார். இந்த தண்டனை விவரங்களானது தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. இருவருக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வருமானத்துக்கு அதிகமாக 1,75 லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திரு பொன்முடி மற்றும் திருமதி விசாலாட்சி இருவருக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் அபராதமானது விதிக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி அமைச்சராக 2006, 2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் இருந்தபோது உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக திரு பொன்முடி இருந்தார். அந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 1,75 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக அதிமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த 2011 ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையானது நடந்து வந்தது. பின்னர் விழுப்புரம் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துக்கு 2015 ஆண்டு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரமூர்த்தி இந்த வழக்கில் பொன்முடி, விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் கடந்த 2016 ஆண்டு விடுதலை செய்வதாக தீர்ப்பு அளித்திருந்தார். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் 2017 ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில்தான் திரு பொன்முடி மற்றும் விசாலாட்சி இருவருமே குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில தண்டனை விவரங்கள் இன்றைய தினம் வழங்கப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை இந்த தண்டனை விவரங்களானது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு பொன்முடி மற்றும் திருமதி விசாலாட்சி இருவருக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு தலா 50 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டு இருக்கிறது. திரு பொன்முடி தரப்பினுடைய வழக்கறிஞர் திரு NR இளங்கோ திரு பொன்முடியினுடைய வயது மற்றும் அவருடைய மருத்துவ காரணங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய வாதத்தில் முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் இந்த தண்டனை விவரங்களானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது. Okay, தண்டனை fine. 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.